தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தின் வாழ்க்கையில குறைவுகள் ஏற்படும் பொழுது, இல்லாம ஏற்படும் பொழுது ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வந்து உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே, என்ன குறைகள் இருந்தாலும், என்ன இல்லாமையா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்துல வந்து கேட்டு நீங்க என்ன சொல்லுகிறீங்களோப்பா அதன்படி செய்கிற கிருபைய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, குறைவுகளிலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் மனிதர்களையோ உலகத்தையோ நாடி ஓடாதபடிக்கு சுவாமி, குறைகளை நிறைவாக்குகிற தேவனிடத்துல வரத்தக்கதாய், ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிற இயேசுவின் இடத்துல வரத்தக்கதாய் ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுகிறீங்களோப்பா அதன்படிக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. காணா ஒரு திருமண வீட்டிலே ஆண்டவரே கர்த்தர் அற்புதத்தை செய்தீங்க ஆண்டவரே. நீங்க சொன்னதுக்கு கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் ஆண்டவரே அப்பா அற்புதத்தை செய்தீங்க. அதே போல ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அதன்படி செய்யும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருடைய குறைகளும் நிறைவாகும். அதற்காய் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே வந்து கேட்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. தேவனுடைய ஆலோசனையை கேட்க உதவி செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க. நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.